Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard biology la botany chapter 5 taxonomy and systematics botany. So idile book in-text questions நம்ம பார்த்திடலாம். Page number 116. Evaluation. Phylogenetic classification is the most favored classification because it reflects evolutionary relationships. D option. Second question. The taxonomy which involves the similarities and dissimilarities among the immune system of different taxa is termed as serotaxonomy. Then perianth is present in Allium cepa. C option. Flowers are zygomorphic in Ceropegia. A option. What is the role of national gardens in conserving biodiversity? Discuss. Page number 90 and 92. Answer is in the page 90. Role of botanical garden இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் பேஜ் நம்பர் 92ல் அது கண்டினியூஷன் இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் சரிங்களா. சிக்ஸ்த் கொஷின். Where will you place the plants which contain two cotyledons with cup-shaped thalamus? 96. எந்த இதில் பார்த்தோன்னா கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1 வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோன்னா கிளாஸ் 1ல் டைகாட்டில்டனே ஒரு ஐஃபன் போட்டுக்கோங்க, டைகாட் வித் காட்டில்டன் ஓகேங்களா. அடுத்து சப் கிளாஸ் 1 வந்து பாலிபெட்டலே ஒரு ஐஃபன் போட்டு ஃப்ரீ பெட்டல்ஸ். தென் கால்சிஃப்ளோரே அதில் கப் ஷேப்டு தலாமஸ் ஓகேங்களா. ஸோ எதுலனா டைகாட்டில்டன் அண்ட் தென் கப் ஷேப்டு தலாமஸ் வந்து கால்சிஃப்ளோரே, பாலிபெட்டலே வந்து ஃப்ரீ பெட்டல்ஸ் ஓகேங்களா. ஸோ டைகாட்டில்டனே ஐஃபன் போட்டு டைகாட் வித் டூ காட்டில்டன்ஸ், பாலிபெட்டலே ஐஃபன் போட்டு ஃப்ரீ பெட்டல்ஸ் அண்ட் தென் கால்சிஃப்ளோரே ஐஃபன் வந்து கப் ஷேப்டு தலாமஸ். சி கேரக்டரிஸ்டிக்னு எழுதிட்டு இந்த மாதிரி கிளாஸ் சப் கிளாஸ் சீரீஸ் போட்டு இந்த மாதிரி எழுதுருங்க. தென் 7th question. Write any 5 economic importance of family Fabaceae. Page number 107. Economic importance of family Fabaceae இருக்கு இல்லையா. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பைனாமியல், யூஸ்ஃபுல் பார்ட், யூசஸ் இந்த டேப்லர் காலம். இதில் எனி 5 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது 6ஆக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது 7th ஆன்சர். Question number 8. How will you distinguish Solanaceae members from Liliaceae members? Page number 108 109ல் Solanaceae இருக்குது. 112 113ல் பார்த்தீங்கன்னா Liliaceae members. டிஸ்டிங்விஷ்ன்றதுனால நீங்கள் வந்து டேப்லர் காலம் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டேப்லர் காலம் போட்டுட்டு 108 and 109. 108ல் பார்த்தீங்கன்னா Solanaceae இது பாருங்கள், இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஃபேமிலி Solanaceae, இங்கே ஃபேமிலி Liliaceae, இது 2 டிஸ்டிங்விஷ்ன்றதுனால. இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸில் இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு Solanaceae இது மார்க் பண்ணிடலாம். ஹேபிட் எழுதிட்டு மோஸ்ட்லி அதில் இருந்து ட்ரீஸ் வரைக்கும் ரூட் இது எழுதிக்கோங்க. இது வந்து ஃபேமிலி Solanaceae எழுதிக்கோங்க. ஹேபிட்டில் ஸ்டெம்மு இதிலருந்து டியூபஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ்ன்னு எழுதிட்டு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளி ரேர்லி பின்னெட்லி காம்பவுண்ட் யூனிகாஸ்டேட் ரெட்டிகுலேட் வீனேஷன் அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். இன்ஃப்ளோரசன்ஸ் வேர்ட்ஸ் ஜென்ரலி ஆக்சிலரி ஆர் டெர்மினல் ஜைமோஸ். ஃப்ளவர்ஸ்னு போட்டு பென்டாமெரஸ்லேருந்து ஹைப்போகைனஸ் வரைக்கும். கேலிக்ஸ் பர்சிஸ்டன்ட் வரைக்கும். கரோலான்னு எழுதிக்கோங்க, பெட்டல்ஸ்லேருந்து பெட்டூனியா வரைக்கும். ஆண்ட்ரீஷியம் ஸ்டாமன்ஸ் 5 அதிலேருந்து லென்த் வரைக்கும். கைனீஷியம் பைகார்புலரியிலேருந்து சுப்பீரியர். ஃப்ரூட் வந்து கேப்சியூல் ஆர் பெர்ரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் கேரக்டர்ஸ்னு போட்டு இந்த ஹேபிட், ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவர், கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், ஃப்ரூட் எழுதிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணது இந்த ஃபேமிலி Solanaceae எழுதிக்கோங்க. இப்போது இந்த Liliaceae இந்த காலமில் என்ன எழுதணும் ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். 112 பேஜ் நம்பர். ஹேபிட்னு இருக்கு இல்லையா, அதில் மோஸ்ட்லி பெரினியல் ஹெர்ப்ஸ். தென் ரூட் இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸ்டெம்மில் புல்பஸ், ரைசோமேட்டஸ், ஃபிலோக்ளைட்ஸ் அது வரைக்கும் எழுதிக்கோங்க. லீஃபில் லீவ்ஸ் ஆர் ரேடிக்கல்லேருந்து ஆப்போசிட் வரைக்கும் எழுதிட்டு வீனேஷன் இஸ் பேரலல். இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர் பிரான்ச்டு ரெசிம்ஸ். ஃப்ளவர்ஸில் ஷோயி, அடுத்து ஆக்டினோமார்பிக், ட்ரைமீரஸ், ஹைப்போகைனஸ், ஸ்லைட்லி ஜைகோமார்பிக். அடுத்து பீரியாந்த், அதாவது கேலிக்ஸ் தான் இப்படி ஒரு ஐஃபன் போட்டு பீரியாந்த், டெப்பல் 6 அதிலேருந்து அப்போடெப்பலஸ் வரைக்கும். அடுத்து கரோலா போட்டு ஆப்சண்ட். இந்த Liliaceae கரோலா வந்து ஆப்சண்ட். ஆண்ட்ரீஷியம் ஸ்டாமன்ஸ்லேருந்து 6 அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாமன்ஸாக
stamens arranged in 2 whorls of 3 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து anthers dithecus எழுதிக்கோங்க. dehiscing usually by vertical slit, இது வந்து andesiumல. gynoeciumல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ட்ரைலாக்குலர் வரைக்கும். ஃப்ரூட் வந்து septicidal or loculicidal capsule or a berry. ஓகேங்களா, இது வந்து லில்லியேசியே ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டிங்விஷ்ன்றதுனால டேப்லர் காலம் போட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9, ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் Datura metal. பேஜ் நம்பர் 109 and 110. 109ல் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஹேபிட், ரூட்டு, ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ளவர், கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், ஃப்ரூட்டு, சீட், ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் எழுதிட்டு அதோட டயக்ராமும் மென்ஷன் பண்ணணும், வரையணும், ட்ரா பண்ணணும். 109 and then 110 பேஜில் இருக்கிறது 9th கொஷினுக்கான ஆன்சர். 10th கொஷின், ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அல்லியம் சீப்பா. பேஜ் நம்பர் 112 and 113. அதே மாதிரி தான் இது பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஹேபிட், ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ளவர், பீரியாந்த், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், ஃப்ரூட்டு, சீடு, அதோட ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் வித் திஸ் டயக்ராம். ஓகேங்களா, இது 10th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இப்போ புக் பேக் ஆன்சர் ஓவர். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிளைட்டோரியா டெர்னேஷியா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெர்பாரியம் அண்ட் யூசஸ், டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், டிஃப்ரென்ஷியேட். ஸோ நம்ம புக் இன்டெக்ஸ்டில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 87. இதில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட். அடுத்து டாக்ஸானமி டெஃபினிஷன், டாக்ஸானமினி என்ன அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 88ல் ஐசிஎன் பிரின்சிபல்ஸ். இது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் மக் பண்ணலனா கூட ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காவது நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க. ஐசிஎன் பிரின்சிபல்ஸ். தென் ரோல் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன், யூசஸ் ஆஃப் ஹெர்பாரியம், பேஜ் நம்பர் 92 இருக்கு இல்லையா, யூசஸ் ஆஃப் ஹெர்பாரியம் இருக்கு 5 பாயிண்ட்ஸ், இது இம்பார்ட்டண்ட். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பாரியம் ஸ்பெசிமன் என்னென்னா பிளான் கலெக்ஷன், டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஃபீல்டு சைட் டேட்டா. இந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கு இல்லையா, இது மட்டும் அந்த ஸ்டேஜ் படிச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பாரியம் ஸ்பெசிமன். அடுத்து இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 101ல் பயோசிஸ்டமேட்டிக்ஸ், அதோட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரியோ டாக்ஸானமி, யூட்டிலைசேஷன்லேருந்து கேரியோ டாக்ஸானமி இல்லைனா சைட்டோ டாக்ஸானமி. அடுத்து சீரோ டாக்ஸானமி, இது 1 மார்க்லேயே வந்தது. இது கூட இன்னொரு நேம் வந்து இம்யூனோ டாக்ஸானமி. ஸோ அதோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 103ல் பார்த்தீங்கன்னா கிளாடஸ்டிக்ஸ்னால் என்ன. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி, இந்த டேப்லர் காலம். ஸோ இதுதான் புக் இன்டெக்ஸ் கொஷின். ஸோ புக் பேக்கும் பார்த்தாச்சு, புக் இன்டெக்ஸ் கொஷின் என்னென்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன் என்ன சப்ஜெக்ட் அண்ட் தென் லெசன் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட புக் பேக் எக்ஸசைஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.